வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போனா சிலந்தி கற்பித்த பாடம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு போரில் தோல்வி அடைந்த அரசன் ஒருவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மறைவான இடம் தேடி ஓடி ஒளிந்தான். அரசன் மிகவும் வீரத்துடன் போரிட்டாலும் அவனின் படை மிகவும் சிறியதாக இருந்ததால் அவனால் வெல்ல முடியவில்லை. எதிரியிடம் மாபெரும் படை இருந்ததால் வெற்றி பெற்றனர். தோல்வியுற்ற அரசனை கொலை செய்யுமாறு அவனை வென்ற அரசன் தன் படை வீரர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தான். இதனை அறிந்த அரசன் காட்டிற்கு ஓடிச் சென்று அங்கு இருந்த ஒரு குகையில் ஒளிந்து கொண்டான். தோல்வி கண்ட அரசன் மிகவும் மனம் வருத்தம் கொண்டான். மனசோர்வினால் துணிவை இழந்தான். ஒரு நாள் சோம்பலுடன் அரசன் குகையில் படுத்திருந்தான். அந்த குகையினுள் ஒரு சிலந்தி வாழ்ந்து வந்தது. அந்த சிறிய சிலந்தியின் செயல் அரசனின் கவனத்தை கவர்ந்தது. குகையின் ஒரு பகுதியில் ஒரு வலையை பின்ன கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது. சுவரின் மீது ஊர்ந்து செல்லும் போது வலையினில் பின்னிய நூல் அருந்து சிலந்தி கீழே விழுந்து விட்டது. இவ்வாறு பல முறை நடந்தது. ஆனாலும் சிலந்தி தனது முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் முயன்றது. கடைசியில் வெற்றிகரமாக வலையை பின்னி முடித்தது. அரசன் இச்சிறு சிலந்தியை பல முறை தோல்வியடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை. நான் ஏன் விட வேண்டும்? நானோ அரசன், நான் மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினான். மறுபடியும் தன் எதிரியுடன் போர் புரிய தீர்மானித்தான். அரசன் தான் வசித்த காட்டிற்கு வெளியே சென்று தன் நம்பிக்கையான ஆட்களை சந்தித்தான். தன் நாட்டில் உள்ள வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பலம் மிகுந்த ஒரு படையை உருவாக்கினான். தன் எதிரிகளுடன் தீவிரமாக போர் புரிந்தான். கடைசியில் போரில் வெற்றியும் பெற்றான். அதனால் தன் அரசை திரும்ப பெற்றான். தனக்கு அறிவுரை போதித்த அந்த சிலந்தியை அவன் மறக்காமல் அந்த சிலந்தியின் முயற்சியை விவரிக்கும் விதமாக ஒரு ஓவிய கல்வெட்டை அரண்மனையில் நிறுவினான். என்ன குட்டீஸ், இந்த கதையிலிருந்து தெரிய வரும் கருத்து என்னவென்றால், தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் வெற்றியை நோக்கி நாம் எப்பொழுதும் செல்ல வேண்டும். முயற்சி திருவினையாக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.